வணக்கம். நான் தான் உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். நிஃப்டி இன்றைக்கி ரஃப்லியாக ஒரு 800 பாயிண்ட் டவுன் ஆகிருந்தாங்க அன்றைக்கி காலையில். அது அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ 422 பாயிண்டில் இறக்கத்தில் முடிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி நிஃப்டி இறங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நேர்த்தியாக சொல்லியிருக்கிறோம். வேர்ல்டு வார் நோக்கி சில சண்டைகள் போயிட்டுருக்கு. ஈரான் யூஎஸ் யுத்தம், அதன் காரணமாக நிஃப்டி இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ப்ளஸ் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிற இடத்துல க்ரூட் ஆயில் போகிற ஷிப்பு அந்த ஏரியாவை ஈரான் தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதன் காரணமாக க்ரூட் ஆயில் விலையேற்றம் காரணமாக ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இப்போ ரெடி. மற்றபடி ஒன்றும் பேட் நியூஸ் எதுவும் இல்லை. இந்தியாவுக்கு இது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். நிஃப்டி ஆல்வேஸ் மேலே போகிறத ட்ரை பண்ணும். இது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 22,000 வரைக்கும் இந்த கரெக்ஷன் தான் மேலே போகும். 22,000ங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு கிராஷ் கிடையாது. 18,000 கீழே வந்துச்சுன்னா நிஃப்டி கிராஷ்னு அர்த்தம் உண்டு. ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கலாம். எல்லோரும் பயமுறுத்துவாங்க. பயமுறுத்துறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டருக்கு லாக் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா? இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சுருக்கிறோம். இதை நம்ம 1 டேயில் வச்சு பார்ப்போம். அப்போ தான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். பாருங்கள், 1 டேயில் இன்றைக்கி அவங்க ஓவரால் அவங்க கீழே இந்த லெவலில் அவங்க இறங்கினாலும் 23,650 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு இறங்கினாலும் இம்மீடியட்டாக பையிங் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பையர்ஸ் டாமினேட் பண்ணி மேலே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நேற்றே நான் சொன்னேன், நான் நம்ம வார் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே போகிறது தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு காலையில் கிஃப்ட் நிஃப்டியும் 700 பாயிண்ட்ஸ் டவுனில் காமிச்சிச்சு. டாலர் இண்டெக்ஸும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒலாலிட்டியும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நிஃப்டி கீழே தான் போகுங்கிறது ஓரளவு அனுமானம் பண்ண முடியும். இன்னத்தை வர்த்தகத்தை மட்டும்தான் அது இந்த மாதத்துக்குள்ள வர்த்தகத்தில் இந்த வாரத்தில் நிஃப்டி கீழே போகுது, அவ்வளோதான். நிஃப்டி தொடர்ந்து கீழே போகணுன்னு எந்த கட்டாயமும் இல்லை, அப்படி எந்த உதவியும் கிடையாது. ஸோ நம்ம நிஃப்டி விரைவிலே ஆல் டைம் ஹை ரீச் ஆகும்போது நம்புவோம். ஆனால் இந்த கரெக்ஷன் எடுத்துகிட்டு தான் போகுங்கிறது தெளிவாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ட்ரி எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கலான்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஸ் சொல்கிறபடி, ஏன்னா ஆல்மோஸ்ட் போலிங்கர் பாண்டியும் இந்த லைனுக்கு கீழே இறங்கி இங்கே தான் இறங்கலாம். இதில் நீங்கள் என்ட்ரி எப்படி எடுப்பீங்க பார்க்கும்போது திரும்ப நீங்கள் போலிங்கர் பேண்டில் போயிட்டு தான் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸில் உள்ள நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வேறு வழியில். நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்குவோம். இந்த மாதிரி நமக்கு ஐடியா நேரத்தில் ட்ரெண்ட் லைன் தான் போட்டணும். இந்த ட்ரெண்ட் லைனில் போட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் பாருங்கள், இங்கே டச்சிங் இங்கெல்லாம் நீங்கள் சிஇசியில் நிற்கணும் நினச்சிக்கலாம். இதுக்கு கீழே அடுத்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆர் 15 பாயிண்ட்ஸ் போட்டுட்டு 1 2 முறை டச் ஆகும்போது 3வது முறை ட்ரெண்டில் டச் ஆகணும், நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதுதான் அதனுடைய ஸ்ட்ராங். 3வது முறையும் பிரேக் ஆகி கீழே வரலன்னா மேலே தான் போவோம். அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. பெரும்பாலான நேரங்களில் இப்படி தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லலாம் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருக்கலாம். காலையில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட பிரேக் பண்ணி எப்போ 50% கீழே வந்துட்டோன்னா புட் ஆப்ஷன் தான் வரும். ஸோ அது ஒரு லாஜிக்கு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதன்படி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த புட் ஆப்ஷனோட சரி. இதுக்கப்புறம் புட் ஆப்ஷன்லாம் பெருசாக ஒன்று நிற்கல, எல்லாமே ஸ்கேல்பிங் தான். இந்த ஸ்கேல்பிங்கில் இந்த ஒரு மொமெண்டம் ஆல்மோஸ்ட் இந்த மொமெண்டத்தில் தான் ஒரு சின்ன புல்லிஷ் கொடுத்தான். அது 2:30க்கு கொடுத்துருக்கலாம். அதாவது 2:30க்கு சின்ன புல்லிஷ் மொமெண்ட் கொடுத்தான். அதை நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். 24,000 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட ஆல்மோஸ்ட் அது 150 வரைக்கும் வந்துருச்சு. ஓவரால் இன்றைக்கி 270 280 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட் நம்ம கோச்சிங் படி 1000 டெய்லி அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் இந்த இடத்துல அசால்ட்டாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். பேஸ்டான் நம்ம
டெக்னிக்கல் டிஸ்கஷனில் நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 20 days மூவிங் ஆவரேஜ். எப்போ இதை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கிறானோ ஃபர்தராக அவன் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கொடுப்பாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கிடைச்ச நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மிஸ் பண்ணாத நீங்கள் இந்த கரெக்டான நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு ரெட்டை வந்துட்டு பக்கத்தில் ஒரு க்ரீன் பெருசாக போகும்போது இதை விட இந்த ஹையோட க்ளோஸ் பண்ணி டாப்பில் போய் நிற்கிறாங்கன்னும் போது அப்போ நீங்கள் இந்த என்ட்ரி இங்கே சி எடுத்துகிட்டு இந்த பாட்டம் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஒரு டார்கெட் மினிமம் 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு போகலாம். இதுதான் நிஃப்டியில் உள்ளது. நாளைக்கு நிஃப்டி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி. நாளைக்கு யாராலையுமே நிஃப்டி எங்கே போகுங்கிறது தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பைரியில் வந்துட்டு செல்லர்ஸ் தான் நாளைக்கு முடிவு பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணாலும் நம்ம வந்துட்டு சில விஷயங்களை சொல்ல முடியும். நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறதை பொறுத்து தான் நாளைய மார்க்கெட் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அவன் வந்துட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைக்கு மேலேயா இந்த ஹைக்கு கீழேங்கிறத பொறுத்து தான். இந்த ஹைக்கு மேலே போனாலும் அவன் இங்கேருந்துட்டு கீழே அந்த 50 டச் பண்ணிட்டு தான் மேலே போவான். இந்த ஹைக்கு கீழே வந்தாலும் இங்கேருந்து டச் பண்ணிட்டு தான் கீழே வருவான். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இந்த 0.5 0.6ங்கிறது வந்து தான் ரீடெஸ்டிங் ஏரியா. அந்த ஏரியா டெஸ்ட் பண்ணாமல் மேலேயோ கீழேயோ போக மாட்டோம். தெளிவாக இருந்துக்குங்க. அந்த நியர்பை வர இடத்துல தான் நீங்கள் வந்து அன்னைய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கணும். மேலே போகிற மாதிரி இருந்தாலும் இந்த சப்போர்ட்டில் நீங்கள் எடுக்கணும். கீழே வர மாதிரிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து மேலே ஏறினாலும் இது வரைக்கும் தான் ஏறுவான். இதுக்கு மேலே ஏறினா தான் ஃபர்தராக என்ன அடுத்த மேலே போவான். அதை பார்த்துக்குங்க. அதுமாதிரி கீழே இறங்கினான்னு வச்சுக்கலாம். இது கீழே உடைச்சா தான் ஃபர்தராக கீழே வருவான். இல்லைன்னா உடனே மேலே போயிடுவான். ஸோ நீங்கள் கீழே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு கீழே முடிவு பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனில் எங்கே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதை பொறுத்து நீங்கள் நாளைக்கு ட்ரேடிங் பண்ணுங்கள். பட் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்டு இப்போ வந்து ஒரு தெளிவில்லாத ட்ரெண்டு தான் நிற்கிறாங்க. வந்து இந்த ட்ரெண்டை வச்சு நீங்கள் ஒரு 4 ஹவர் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 4 ஹவரில் வச்சோம்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம வீக்லி ட்ரெண்டை உடச்சி கீழே வந்துட்டான். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு வருவானான்னு சொல்ல முடியாது. அடுத்து அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு போலிங்கர் க்ளோஸ் பண்ணிப்போம். போலிங்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இந்த கரெக்டான சப்போர்ட் நிற்கிறான் பாருங்களா. இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துட்டான். இந்த சப்போர்ட் உடச்சி கீழே வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு இங்கே தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது இங்கே கீழே இருக்குது. ஸோ இந்த 3 தான். இந்த பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் 23,000 வருது. 22,000 இங்கே கீழே தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த 22,000ங்கிறத இந்த நாளைக்கே வருவான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு கொஞ்சம் போய்ட்டு அப்படி போய்ட்டு இந்த ரேஞ்சில் ஒருத்தர் சான்சஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சடன்லியாக கீழே டம்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வார் வந்து எப்படி போகுங்கிறது தெரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பண்ணி அவங்க அந்த ப்ரைஸை சஸ்டெயின் பண்ண வச்சுருக்காங்க. இந்த சின்ன ட்ரிக்ஸ் வந்து கண்டினியூ ஆகாமாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த G7 நாடுகள்லாம் சேர்ந்துட்டு அவங்ககிட்ட இருந்த ஸ்டாக்ஸை ரிலீஸ் பண்ணி க்ரூட் ஆயில் ப்ரைஸை டவுன் பண்ணாங்க. 115 போனது, இன்றைக்கி 125 வரைக்கும் போகுங்கிறது நான் நினச்சேன். அநேகமாக 150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்றைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த G7 அவங்க இப்போ விற்றதை வந்துட்டு அடுத்து ரீஃபில் பண்ணோம்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு வேர்ல்டு வந்து கொடுக்கணும். இப்போது சில பதட்டமான சூழ்நிலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு மாதிரியெல்லாம் அந்த வாரோட கூட்டணி அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்குது. இது எப்படி வேணாலும் மாறலாம். இது மாறுறதுக்கு ஏற்ப உலக பொருளாதாரம் அதனுடைய ரியாக்ஷனை காட்டும். ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே இப்படி தான் போகணும்னு முடிவு பண்ணி எந்த ட்ரெண்டிங் எடுக்காதீங்க. ட்ரெண்டு எந்த பக்கம் போதோ அந்த சைடில் நீங்கள் உங்கள் டைரெக்ஷனை கொண்டு போங்க. ஏன்னா உலக நாடுகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக எது தோணுதோ அந்த பக்கம் மாறிப்பாங்க. ஸோ நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதிகபட்சம் நாளைக்கு இந்த மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஹைப் இது வரைக்கும் போகிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 25,400 வரைக்கும் 25,400 போகாது, 24 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே போட்டுருச்சு என்ன நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு ஹை விளையாட்டு இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ப்ரீமியமும் வந்து ஹண்ட் பண்ண பார்ப்பாங்க. எல்லா ப்ரீமியமும் ஆல்மோஸ்ட் ஹை வேல்யூ தான் இருக்குது. ப்ரீமியம் ஹண்ட் பண்ணுறது தான் அவங்க நோக்கமாக இருக்கும். ஸோ அவங்க இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஆட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே போகிறாங்களா அல்லது இதுக்குள்ளேயே முடியாங்களான்னு சொல்ல முடியாது. எப்படி போனாலும் உங்கள் ப்ரீமியத்தை இங்கேயும் போய்ட்டு மேலேயும் போய் கரைச்சிடுவாங்க, கீழே வந்துட்டு இங்கேயும் வந்து கரைச்சிடுவாங்க. ஸோ இந்த 2 ஏரியாக்குள்ளே தான் அவங்க ஆடிட்டுருப்பாங்க. 22,500
25,200 இதுக்குள்ளே ப்ரீமியம் கரைச்சிட்டு இந்த நியர்பை பாட்டம் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் கீழே வைக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த எஸ்டர்டே லோயரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை பாருங்கள். ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வெலாரிட்டியாக இருக்குது, எக்ஸ்பைரியாக இருக்குது. ப்ளஸ் 800 பாயிண்ட்ஸ் வந்து அவன் ஆல்ரெடி டவுன் ஆகிட்டான். 800 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு திரும்ப மேலே சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட்டு 422 போயிட்டு லூஸில் தான் முடிச்சிருக்கான். 422 பாயிண்ட்டு குறைவான புள்ளியில். ஸோ ஒரு 400 பாயிண்ட்டை வந்து அவன் ப்ளஸில் முடிச்சிருக்கான். அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு சிறந்த ஒரு இது சொல்ல முடியாது. பட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் தான் சொல்லணும். என்ன வச்சுக்கலேன், ஒரேடியாக 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் போனால் இன்னும் ரொம்ப ட்ராப் ஆகிச்சா இருக்கும். இன்றைக்கி எத்தனை மில்லியன்ஸ் லாஸ் ஆகிடுச்சுங்கிறத வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ ஓவரால் அவன் நெகட்டிவ் மூமெண்ட் தான் இந்த மாத சூழ்நிலையில் இருக்கிறான். இப்போதைக்கு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ நீங்கள் இப்போ நெகட்டிவ் சைட்லேயே இருங்க. எப்போ செல் ஆன் ரைஸில் இருங்க. வந்து மேலே போக போக அவங்க வந்து செல் தான் போடுவாங்க எஃப்ஐ வந்துட்டு. நீங்கள் அந்த இதில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போடுங்க. நாளை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா உங்களை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ பார்த்துக்குங்க. இந்த ஒரு சின்ன ஒரு இந்த லைனுக்குள்ளே தான் இருக்கிறான் அவன் இப்போதைக்கு. சரிங்களா, இந்த லைனுக்குள்ளேயே வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்படி இப்படி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பேட்டர்னில். இதுக்கு நேரம் என்ன பாயிண்ட் இருக்குது பார்த்துக்குங்க. இதுக்கு நேரம் என்ன பாயிண்ட் இருக்குது, அது அந்த ஸ்கோராக இருக்கும். போட்டு பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிளியராக சொல்ல முடியல. ஏன்னா தினம் வந்து குளோபல் சுச்சுவேஷன் மோசமாக இருக்கிறதுனால திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. பட் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த அட்மோஸ்ட் அவங்க அந்த ரீசன் சப்போர்ட்டில் வந்து தான் முடிக்கிறாங்க. ஸோ இறங்குதுன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோன்னா, ஏறுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுவானா வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது என்ட்ராங்க, இல்லைன்னா பரவாயில்ல ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்ன நோக்கம். ஸோ நிஃப்டியில் பார்த்துட்டோம். நம்ம அடுத்தது வந்துட்டு குரூட் ஆயிலுக்கு பார்க்க போவோம். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டான். நம்ம என்ட்ரி இங்கே இந்த ப்ளஸில் எடுத்தோம்னா நமக்கு இது வரைக்கும் ப்ராஃபிட்டு தான். பட் நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சொல்ல முடியாது. நம்மளால் லாஸ் எவ்வளோன்னு நம்ம ஏற்றுக்குவோம், ப்ராஃபிட் ஏற்றுக்க மாட்டோம். பட் இங்கே கூட நீங்கள் இந்த 20 டேஸில் டச் ஆகும்போது ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த 50 டேஸை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரையல் பண்ணலாம். அதை நான் பல இதில் நம்ம சொல்லியிருக்கிறேன் கோச்சிங்ஸில், நம்ம டிஸ்கஷன்ஸில். அதனால் உங்களுக்கு பயம் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் ஓவரால் நிற்கும் அந்த அப் ட்ரெண்டு தான். அப் ட்ரெண்டாக இருந்தாலும் 10,500 வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டான். ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகுதா அல்லது இங்கே மீண்டும் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மீண்டும் ஹைக்கு போகுதாங்கிறத நாளைக்கு வரக்கூடிய புதிய செய்திகளும் அல்லது புதிய சண்டையின் அப்டேட்டை பொறுத்து தான் அது மாறும். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய அந்த வார் சுச்சுவேஷன்ஸ் எதையும் தெளிவாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் ஆனால் 150 ரூபா வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. 150 வரைக்கும் போச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்பில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இவங்க கரெக்ஷன் எடுக்கணும்னா ஆல்மோஸ்ட்டு இப்போது ரீசன் இதுக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு மேலே போனால் நல்லாயிருக்கும். இந்த 7,615ங்கிற பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டான்னா ஃபர்தராக கீழே தான் வருவான். இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான்னா மீண்டும் திரும்ப அடுத்து மேலே போவோம். அந்த மேலே போகிறதும் இந்த அடுத்து 10,500 வரைக்கும் தான். இதை கிராஸ் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே போவோம். ஸோ இல்லைனா இது ரெண்டுக்குள்ளே மட்டுமே ஆட்டம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்துக்குங்க. குழாயில் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் குளோபல்ஸ் நியூஸை பொறுத்து தான் மாறும். ஸோ இன்னைய நியூஸுக்கு அது இந்த ரியாக்ட் பண்ணியிருக்கு. 10,500லேருந்து இன்றைக்கி வந்து 8,700 வரைக்கும் 800 வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு இது இன்னும் குறையும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ குழாயில் நீங்கள் ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து ஒரு சிஇசியில் போய் பார்க்கலாம். இங்கே சிஇசியில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த டார்கெட் இவ்வளோ தான், இதுதான் டார்கெட் 1. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. சரிங்களா, வாய்ப்பு கிடைச்சா என்ட்ரி ஆகுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. நினச்சிங்க குரூட் பயங்கர உலகத்தில் தான் இருக்கிறான். ஸோ நாளை மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு இன்றைக்கி வந்து. ஸோ நாளைக்கு எத்தனை ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் இருக்க போகுது தெரியல வந்து. ஸோ டோட்டல் அந்த 50ல் எத்தனை நெகட்டிவ்ங்கிறது பொறுத்து தான் நாளை மார்க்கெட் இதனுடைய கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாசிட்டிவாக முடிகிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கே மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணிட்டாங்க.
ஸோ நாளைக்கு இந்த டேமேஜஸ் கன்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் நிச்சயம் மார்க்கெட்டை கீழே இறங்க விட மாட்டாங்க. நாளைக்கு காலையில் ஓய் என்ன மாதிரி உங்களுக்கு பில்டப் ஆகுறதை பொறுத்து தான் மார்க்கெட் அந்த பாயிண்டில் நிறுத்தி முடிக்க பார்ப்பாங்க. இன்கேஸ் மார்க்கெட்டு வேர்ல்டு குளோபல் நியூஸ் மோசமாக இருந்தாலும் கூட நாளைக்கு அதை கொண்டு போய் கீழே முடிக்காமல் நாளைக்கு அவங்க அந்த ஆப்ஷன் செல்லர்ஸோட டார்கெட்டுக்கு முடிச்சுட்டு மறுநாள் மறந்துட்டே அடிப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? நிஃப்டி கீழே தானே போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் அவுட் ஆஃப் த மணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காதிங்க. நாளைக்கு எல்லா ப்ரீமியமும் 0 ஆகிடும். எக்ஸப்ட்டு நீங்கள் கோல்ட் சைடில் நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ காசு கிடைக்கும். இல்லைனா அவங்க எல்லா ப்ரீமியமும் 0 போடும். அது பார்த்துக்குங்க. சரிங்களா? டீப்பான விஷயமாக அதை நம்ம சொல்கிறதுக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஓவரால் ஒரு பேரிஸ்ட் மூமெண்ட்டில் இருக்குது. ஏன்னா குளோபல் சிச்சுவேஷன் சரியில்லை. பார்த்து சோதனமாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.